ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் 2-3 நாளைக்கு அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி இந்த நேரத்துக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்க, அதை முன்னாடியே நீங்கள் சொன்னால் என்ன, சொன்னாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, எதையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் நாங்கள் வேணும்னு நினைக்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி விடுங்க, 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு அது சரியான ஒரு விஷயமா இருக்காது. அதுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த விஷயத்தை நோக்கி நம்ம ஒரு சில கிளாரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம இது பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாதுமா. எந்த விஷயமுக்குமே நம்மளுக்கு ஒருத்தர் முடிவெடுக்கிற விதத்தில் நம்ம நடந்துக்கிற விதமும் இருக்குல்ல அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நாங்கள் எதையும் சொல்ல விரும்பலை. அதுக்காக நாங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கிறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். பேசுறதுனால ஒன்றுமே ஆகிட போகிறதில்ல. ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அது நம்ம எண்ணத்தை எதையுமே கலந்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் சரி அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியும். அப்படின்னோடனே சில விஷயங்கள் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நாங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே அட்வைஸ் பண்ணி தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணிகிட்டு இருந்துச்சுன்னா, அவங்க வசதி பார்த்துக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வசதிகள் பார்க்குறது ஓகே தான், நான் இல்லைங்கல்ல, அவங்களுக்கு தகுந்த வசதிக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில இதை தான் வாழ்க்கையில் எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையே நம்ம நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாமே சரியாக இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதனால் எந்த இதையுமே நம்ம பார்க்கணும், முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மனசார இது பண்ணால் மட்டும்தான் எந்த இதுக்குமே நம்ம செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம சரியான ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இது பண்ணுற விஷயமா தோன்றுறது. அதனால் இதையும் அதையும் போட்டு குழப்பிட்டு தேவையில்லாமல் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்துக்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதையும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் வர்றதுனால அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்கும், சரியாக இருக்காது அப்படிங்கிறத தான் நான் ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நாங்கள் எந்த இதையுமே கரெக்டான வேலை நம்ம பயன்படுறதுக்கான ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை நான் நினச்சேன். அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இனிமேல் நம்ம சரியான ஒரு முன்னோட்டத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் செய்யணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோனாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே வேலை இல்லை. அதை தாண்டி நம்ம சரியான ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எதை பற்றியுமே நான் எங்கள் வீட்டில் பேசிக்கல, பண்ணலை. எது நடந்தாலும் நடக்கட்டும், கொண்டாங்கத்தான்.